السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தினுடைய பெரும் பகுதிகளை கடந்து நாங்கள் இறுதி பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் இதுக்கும் மினன் நாரையும் அடைவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமா அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் நிறைய மையத்தூடுதலுக்கு போயிருக்கோம். மையத்தூடுதல் நிறைய போயிருக்கோம். அந்த மையத்தூடுதல்ல நீங்க அவதானிச்சிருப்பீங்க, சில இடங்கள்ல மையத்தூடுதல்ல சண்டை பிடிப்பாங்க. ஒன்று மையத்தை காட்டேலாம், பாப்பா சென்ன பாப்பா வசியத்தை தெரிஞ்ச இந்த மையத்தை உங்களுக்கு காட்டக்கூடாது என்று சொல்லி சில இடத்துல மையத்தை காட்ட மாட்டாங்க. அதுல ஒரு கூட்டம் சண்டை பிடிப்பான். நானா தம்பியை காட்ட மாட்டேன், தம்பி நானா காட்ட மாட்டேன், தங்கச்சி காட்ட விட மாட்டான். இப்படி மையத்தூட்டுல அப்படி ஒரு சண்டை போடும். இன்னும் சில இடங்கள்ல சொத்துல சண்டை போகும். எனக்கு அது தந்தா தான் மையத்தை அடக்க விடுவேன், இதை தந்தா தான் மையத்தை அடக்க விடுவேன் சொல்லி சொத்துல சில இடங்கள்ல சண்டை பிடிப்பான். இன்னும் சில இடத்துல நீங்க அவதானிச்சுட்டீங்க, பெண்கள் மௌத்தானா பொம்பளை மையத்தை காட்டலாம் அப்படின்னு சில இடங்கள்ல சண்டை பிடிப்பான். சின்ன பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை மையத்தை காட்டலாம் அப்படின்னு சில இடத்துல சண்டை பிடிக்கிறது நீங்க அவதானிச்சிருக்கீங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மையத்து மௌத்தான ஆட்கள் சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு சண்டையாக, ஒரு பேசு பொருளாக, ஒரு ஆண் என்ற அடிப்படையில் கணவனுக்கு, சகோதரர்களுக்கு, தகப்பனுக்கு ஒரு அக்கறை வரக்கூடிய நேரமாக இது இருக்கு. ஆனால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போதுதான், ஒரு பெண்மணி உயிரோடு இருக்கும் போதுதான் அந்த பெண்மணியை அழகாக, பக்குவமாக, மரியாதையாக அந்நிய ஆண்களுடைய பார்வையை விட்டு பாதுகாத்து. ஆனா மௌத்தாவதுக்கு பின்னால்தான் நம்மளோட உள்ளது பாதுகாப்பு. தாத்தாவை காட்டலாம், தங்கச்சியை காட்டலாம், மனைவியை காட்டலாம் என்று சொல்லி மௌத்தானதுக்கு பின்னால மையத்தை காட்டலான்னு சொல்லி சண்டை பிடிக்கும். மையவாடினையும் சண்டை. பெரிசா தவன் போறத கபருக்குள்ளால வைக்க விட மறைச்சு பிடிக்கிறதுக்கு கொண்டு வராட்டி அவன் முடிச்சு அங்க அவனை ஏற்று. மையத்தை யாரும் காட்டலாம், என்ற மனைவி யாரும் பார்த்துடக்கூடாது, என்ற சகோதரி யாரும் பார்த்துடக்கூடாது என்று சொல்லி மௌத்தானதுக்கு பின்னால்தான் ஒவ்வொரு ஆண்களுக்கும், ஒவ்வொரு தாப்பன்மாருக்கும், ஒவ்வொரு கணவனுக்கும் ரோஷம் வருது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது இவைகளை பேணுது, மௌத்தானதுக்கு பின்னால் எந்த லாபம், அது ஒரு மையம், அது என்ன லாபம் இருக்கிறது? மேலான சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, ஒரு உயிர் இருக்கின்றது, அந்த உயிர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் பெறுவது, அதுக்கு உயிர் இல்லாவிட்டால் எந்த பெறுமதியும் இல்லை. எந்த அளவுக்கு சொல்றாங்க புகாக்கள், ஒரு மாடு, ஒரு 50,000 பெறுமதியான மாடு இருக்கு, மாடு செத்துட்டு மாட்டுக்காரர் சொன்னார், 500 ரூபாய் காசு எடுத்துட்டு 50 கிலோ பெறுமதியான இந்த மாட்டை எடுத்துட்டு போ, வெறும் 500 ரூபாய் காசு எடுத்துக்கிறார். மார்க்கம் சொல்லுகிறது, அந்த மாடு செத்த மாடு 500 ரூபாய் அல்ல, 5% கொடுத்து வாங்கிறார். ஹராம், செத்து. அப்ப உயிர் இல்லாதது போய்விட்டால் மார்க்கத்துல எதுக்குமே பெறுமதி. அப்ப நாங்க மௌத்தானதுக்கு பின்னால ஒரு பெண்ணை காட்டலாம், மையத்தை காட்டலான்னு சொல்லி சண்டை பிடிக்கிறோம். ஆனா இது சண்டை பிடிக்கிறதுக்குரிய நேரம் அல்ல. இந்த பெண்மணிகளை பாதுகாக்க வேண்டிய காலம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அந்த பெண்மணிகளை பாதுகாத்து அவர்களை அழகாக பக்குவப்படுத்துவது ஒவ்வொரு ஆண்களுடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆடை கலாச்சாரம் மிக மோசமான முறையில் மாறிக்கொண்டு போகிறது. ஆடை கலாச்சாரம், பெண்களுடைய ஆடை என்பது இன்றைய பொதுவாக பொது இடங்களில்
மிக மோசமாக அந்நிய கலாச்சாரத்துக்கு உவமையாளராக மாறிக்கொண்டே போகும். இது ஜாஹிலியா கால பழக்கம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. ஜாஹிலியா காலத்து மக்கள் வாழ்ந்த மாதிரி இந்த பெண்கள் வெளியிடங்கள் நடமாடுவா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஜாஹிலியா காலத்துல மக்கள் எப்படி தெரியுமா உடுப்பு உடுப்பாங்க? ஜாஹிலியா காலத்துல இறுக்கமான ஆடைகள், அரை கொடையான ஆடைகள், உணர்ச்சியை தூண்டும் வகையான ஆடைகளை பெண்கள் அணிவாங்க. ஒரு பொம்பளை ஆடை அணிஞ்சிட்டு போவா, அந்த பொம்பளைய பார்த்து 10-15 பேர் ரசித்து கொண்டிருப்பான். ஒரு பொம்பளை வீதியில போவா, அந்த பொம்பளுடைய ஆடையை கிழிச்சு நிர்வாணமா அந்த பெண்ணை பார்ப்பான். இதுல ஜாஹிலியா காலத்துல பலர். மேலான சகோதரர்களே, இன்று ஜாஹிலியா காலத்துடைய பண்பும் பண்பாடாகும் நம்முடைய ஆடை கலாச்சாரம் மாறிக்கொண்டு போகும். மார்க்கம் நமக்கு அழகான ஆடையை தந்திருக்கிறது. இறுக்கமான ஆடை அணிய முடியாது. அந்நிய சகோதரர்களுடைய மார்க்கத்தோடு இணைந்த ஆடை அணிய முடியாது. ஆண்கள் பெண்களுடைய ஆடை அணிய முடியாது. பெண்கள் ஆண்களுடைய ஆடை அணிய முடியாது. மார்க்கம் ஒரு அழகான ஒரு ஆடை திட்டத்தை நமக்கு தருகிறது. இன்னைக்கு நம்முடைய பெண்களுடைய நிலைமை எல்லாரும் டிஷர்ட், ட்ரௌசர். முஸ்லீம்ங்கிறது அடையாளத்துக்கு மட்டும் ஒரு சோழன சுத்து. இன்னைக்கு சோழெல்லாம் நூலா போய் அது கழுத்துல ஏதோ பேருக்கு தொங்கிக் கொண்டு மானத்தை மறைக்கிறதுக்கு பொம்பளை கடும் கஷ்டமாயிருக்கு. பஜார்ல அங்க இங்க எல்லாம் கண்டபடி நடமாடுறான். மேலான சகோதரர்களே, பஜார் ஆண்களுக்குரிய இடம். ஆண்கள் தொழில் செய்ய வேண்டும். அவர்கள் பஜாரில் புழங்க வேண்டும். வீட்டில் உறங்க முடியாது. அவர்களுடைய கடமை ஆண்களுடைய. ஆனா அந்த இடத்துக்கு பெண்கள் போகக்கூடாது. போவதாக இருந்தால் முறையாக போ. நீங்க சும்மா யோசிங்க, ஒரு அந்நிய பெண், நம்மட ரத்த பந்தம் இல்லை, ஒரு அந்நிய பெண் நமக்கு முன்னாக நடந்து போறா, நல்ல கவர்ச்சியா ஆடை அணிஞ்சிருக்கா. இவரை பார்த்தா நம்முடைய உள்ளம் திரும்பவே மாட்டார். அந்த பெண்ணை பார்த்தா நம்முடைய உள்ளம் திரும்பவே மாட்டார். நிச்சயமாக திரும்பும். நபி அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, சக்கராத்துல உள்ள மனிதனை தவிர மற்ற எல்லோருக்கும் எத்தனை ஆண்டுகள் 60-70 வயசு வந்தாலும் அவருக்கும் அந்த பெண்ணின் பக்கம் ஈர்ப்பு உண்டாகும். அல்லாஹ் பெண்கள்ல ஒரு கவர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறார். அப்ப அந்த பெண்ணை பார்க்கும் போது எல்லோருக்கும் ஒரு கவர்ச்சி உண்டாகும். ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு அப்படி எதுவுமே எண்ணம் மாறினா ஒரு பொய் சொல்றார். ஒண்ணு, எனக்கு அந்த பெண்ணை பார்த்தா வேற எண்ணம் வருவதில்லை, தவறான யோசனை வருவதில்லைன்னா ஒன்று அவர் பொய் சொல்றார். இல்லாட்டி வானத்திலிருந்து இறங்கின மலக்காரிகளும், இல்லாட்டி ஒரு நோயாளி, ஒரு ஆம்புலன்ஸ். இந்த 3 ஒன்று, 4வது ஒன்று இல்லை. வேளாண் சோதனைகளை அல்லாஹ் அப்படிதான் பெண்களை படைத்து வச்சிருக்கிறார். ஒரு உறுதி கிட்டாத ஒரு சம்பவத்தில் இருக்கிறார். ஒரு வாலிபர் கூட்டம் ஈராக் என்று சொல்லக்கூடிய நாட்டில வசித்து வந்தார். அவங்க இந்த ஹத்துமத் இல்லாம பண்ண போயிட்டான். உம்மாட பேச்சு கேட்கல, வாப்பாட பேச்சு கேட்கல, அமல் இல்லை, இபாதத் இல்லை, இந்த வித்தியாசமான வாழ்க்கையை போயிட்டான். ஒரு நோம்பு நோம்புல பயான கேட்டு தொழுகைக்கு போய் பள்ளிக்கு போய் ஒரு மாற்றம் ஒன்று உண்டாகி இவங்க வாலிபர்கள் நினைக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கைய ஒரு நல்ல மனுஷனோட இருந்து கழிச்சு வாழ்க்கையை பக்குவப்படுத்தும். அப்ப அவங்க அந்த காலத்துல விசாரிச்சாங்க, நான் ஒரு நல்ல மனுஷனோட இருக்கணும், நல்ல ஆழ்ந்த சுகத்துல இருக்கணும், யாரோட இருக்கலாம் என்று சொல்லி கேட்டான். மக்கள் எல்லோரும் சொன்னாங்க, இன்னிடத்துல இன்னும் அவுளியா இருக்கிறார், அவரிடத்துல போங்க, நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், அவரோட போயிருங்க என்று சொல்லி இந்த வாலிபர்களுக்கு சொல்லப்படுது. இந்த வாலிபர்களும் கொஞ்சம் வசதியான வாலிபர்கள் அந்த வலியுல்லாவை சந்திப்பதற்காண்டி போகிறார்கள். ஒரு ஆலிம், அவர் ஒரு வலியுல்லா இறைநேசர். அப்ப இந்த வாலிபர்கள் பேசிக்கொண்டு போறாங்க, நம்ம அந்த அவுளியாக்கு ஏதாவது கைமாறு செய்யணும், அந்த வலியுல்லாது ஏதாவது நம்ம கொடுக்கணும், நம்மட கையில காசு இருக்குது, பணம் இருக்குது, அவரு என்ன தேவை அந்த தேவை நிறைவேற்றி கொடுக்கணும் என்று ஊர்ல இருந்து போகும்போது மசூரா பண்ணிட்டு போறாங்க ஈராக்ல இருந்து. அப்ப அங்க போய் அந்த வலியுல்லாவை சந்திக்கிறாங்க. அவுளியாவை சந்திச்சு அவுளியாவிட்ட பேசிட்டு இப்ப இந்த வாலிபர்கள் கேட்டாங்க, அதற்கு அவர்களே, வலியுல்லா அவர்களே, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு, உங்களோட ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க இப்பவே செஞ்சு தொட்டு போறோம் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த அவுளியா கதை, அந்த அவுளியாவை பத்தி இவங்களை சந்திக்க போறதுனால கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் மிக அபூர்வமான விஷயம். அந்த அவுளியா சொன்னாராம்,
வாலிபரே, எனக்கு 2 ஆசை இருக்குல்ல, 2 ஆசை. ஒன்று, நல்லா கிட்டார் வாசிச்சு பாட்டு படிக்கக்கூடிய பொம்பளைகள் வரும், நல்லா மியூசிக் கேட்கணும். 2வது, மிக இளம் குமரி பெண்களை அரைகுறையாக உடுப்பாட்டி நிறைய பெண்களுக்கு மத்தியில நாம் இருக்கும். அப்படி ஒரு உல்லாசமான வாழ்க்கை எனக்கு தேவைண்டா. போன வாலிபர்களுக்கு கோபம், அடே உன்னை அவுளியான்னு நினைச்சு எங்க இருந்து பயணம் செஞ்சு வந்தா, இவரை எவ்வளவு பெரிய மகானு நினைச்சு வந்தா, இந்த கேட்கிற கேள்வியை பாரு. ஒன்று மியூசிக் வேணுமா, 2வது ஒரு ஆளுக்கு 4 கல்யாணமே முடிக்கலாம். இந்த இளம் குமரிகளை அறகுறையா உடுத்து அதுக்குள்ளவர் இருக்கும் என்று சொல்லி வச்சுக்க. இந்த வாலிபர்களுக்கு கோபம் வந்து அந்த அவுளியா சொன்னாராம், வாலிபர்களே, எனக்கு இது போன்ற எண்ணங்கள் 1000 மனசுக்குள்ளார மறைஞ்சிருக்கு. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஏன் இதை உனக்கு சொன்னேன் என்றா, நீயும் ஒரு வாலிபன், நீயும் பெண்ணின் பித்னாவில் அகப்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் என்னை சொல்லுகிறேன் என்று அந்த வலியுள்ளா அந்த வாலிபர்களுக்கு சொன்னார். மேலான சகோதரர்களே, ஆகவே பெண்கள் என்பவர்கள் ஆண்களுடைய திசையை திருப்பக்கூடிய வல்லமை அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த பெண்களுடைய ஆடை விஷயத்தில் கணவன்மாராகிய நாங்கள், தகப்பன்மாராகிய நாங்கள், சகோதரர்களாகிய நாங்கள், இவர்கள் தான் அவர்களை முறையாக வழிநடாத்த வேண்டும். பெண்களுடைய ஆடைகளுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக நாங்கள் அதை வழிநடாத்த வேண்டும். ஆடை வாங்குறதுல பிரச்சனை, ஆடைகளை உடுக்கிறதுலையும் பிரச்சனை இல்லை, உடுக்கிற இடங்கள் தான் பிரச்சனை. நம்முடைய வீட்டில உள்ள ஒரு பெண்மணி ஒரு வித்தியாசமாக இறுக்கமான ஆடை அணிஞ்சிட்டு பசாருக்கு கூட்டிட்டு போறோம், கடைக்கு கூட்டிட்டு போறோம், பீச்சுக்கு கூட்டிட்டு போறோம், பார்க்கு கூட்டிட்டு போறோம் என்றா, அங்க 4 ஆம்பளை பார்க்கும்போது நம்முடைய விபச்சாரியின் அவுளியா, நம்முடைய மனைவியின் அவுளியா பார்ப்பான், ஒரு விபச்சார பார்வையோடு தான் பார்ப்பான். அந்த பெண்ணுடைய அழகை ரசிப்பான். நம்முடைய மனைவியினுடைய அழகை இன்னும் ஒரு ஆண் ரசிக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தன்னுடைய மனைவி, சகோதரி, பிள்ளை, பெண்களை, தன்னுடைய இரத்த பந்தத்தில் உள்ள ஒரு பெண்ணை அந்நியான் ரசிப்பதற்கு இடமளிக்கிறானே, இவனுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அத்தையூஸ். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் தையூஸ் என்று சொன்னார்கள். தையூஸ் என்றால் நம்முடைய பாசையில பொண்ணை என்று சொல். நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தவே மாட்டார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், நபி அவங்க இது மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறதே இல்லை, ஒருவேளை இந்த வார்த்தைக்கு வேறொரு அர்த்தம் இருக்குமோ என்று சஹாபாக்கள் யாரு சொல்லா, மன் தையூஸ், தையூஸ் என்றா என்ன யாரு சொல்லலான்னு கேட்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார் தன்னுடைய பெண்களை இன்னும் ஒரு ஆண் சம்பந்தப்படுவதற்கு இடமளிக்கிறானோ, பார்வையால, சொல்லால, செயலால இடமளிக்கிறானோ, இவன் தான் அந்த தையூஸ் என்று சொன்னார். மேலான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போறோம். பெண்களை சும்மா சுதந்திரம் என்ற பேர்ல ஊட்டி சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறோம். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு கணவனுக்கு முன்னாலதான் மனைவி அழகா இருக்கும், மனைவிக்கு முன்னால கணவன் அழகா இருக்கும், அழகாக மனம் குணமாக இருக்கும். ஆனா எப்படி மாறிட்டுண்டா, கணவன் மனைவி வீட்டில் இருக்கும் போது கிழிந்த சாரம், பிஞ்ச பெனியன், புள்ளி புள்ளி அடித்த சட்டை, பழைய நைட்டி, இதைத்தான் போட்டுக்கொண்டு வீட்டில மனைவி பிள்ளைகள் இருக்கிறார். வீதிக்கானா அழகா உடுத்து மனம் பூசி வித்தியாசமா அலங்கரித்து போறான். அப்போ ஒரு பெண்மணி யாருக்கு முன்னால் அழகை காட்டணுமோ அங்க அழகை காட்டுறது. வீட்டுல குப்பை நாத்தம், காந்திக்கோட்டில போய் கேட்டு பாருங்க, 1000 பிரச்சனை. காந்திக்கோட்டையில 1000 பிரச்சனை இருக்குது. கணவன் சுத்தம் இல்ல, மனைவி சுத்தம் இல்ல. ஆனா ரோட்டுக்கு வெட்டையில வந்தா, வீட்டை விட்டு வெளியே வந்தா, மனைவி இன்னும் ஒருவனுக்காக வேண்டி தன்னை அலங்கரிக்கிறாள் என்றால், யாருக்காக வேண்டி இந்த பெண்கள் திருமண பந்தத்தில் இணைகிறார், யாருக்காக ஒரு ஆண் திருமண பந்தத்தில் இணைகிறான், ஒரு வித்தியாசமான மனநிலைமையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பெருநாளைக்கு ஆடைகளை கொள்வனவு செய்கிறோம், வேண்டிய மாதிரி ஆடைகளை வாங்கலாம், வித்தியாசமா வகை வகையாக உடுக்கலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் எங்களுடைய அத்துணை அம்சங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீட்டில் உள்ள ஒரு பெண்மணி, மனைவியோ, சகோதரியோ, மகனோ வீட்டை விட்டு வெளியானால் அவருடைய ஆடைகளை நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். மகன், நீங்க ஒரு பொது இடத்துக்கு போறீங்க, 4 பேர் வரக்கூடிய இடம்,
உங்களுடைய அலங்காரத்தை குறைங்க, உங்களோட அழகை நீங்க மட்டுப்படுத்தீங்க, உங்களோட ஆடைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வா. யகூதியருடைய ஆடைகளை நாங்க மாற்றிக்கொண்டோம். பெண்கள் ட்ரெனிங் உடுக்கிறது, அதே மாதிரி பெண்கள் இறுக்கமான ஆடைகளை உடுக்கிறது வித்தியாசமாக நடக்குது. புடவை கடைக்கு நான் போனா அளவு நம்ம செல்ல போயிருக்கோம். நம்ம வைஃபை கூட்டிட்டு போனா உங்களுக்கு இத்தனை சைஸ் எனக்கு உடுப்பு தாங்கன்னு கேட்க, அவரே தூக்கி போடுவார், உங்களோட சைஸ் இதுதான். அந்த அளவுக்கு பெண்களுடைய ஆடை இருக்கமாய். பெண்களை கூட்டிட்டு கடைக்கு போனா அங்க வாலிபர்களுடைய நிலைமையை பாருங்க, கணவன்மாருடைய நிலைமையை. அங்க கடற்கரை சொல்ற உங்களுக்கு இந்த கலர் மிச்சா, உங்களுக்கு இந்த டிசைன் எல்லாம் அழகா இருக்கு. கடைக்காரன் தண்ட மனைவியை பார்த்து ரசித்து சொல்றான், கணவர் பள்ளிச்சு கொண்டீங்க, சிரித்து கொண்டீங்க, இவருக்கு மண்ட வேலைதான், இவருக்கு புத்தி இருக்குதா, இவருக்கு ஒரு ஆம்பளை என்ற ரோஷம் இருக்குதா. கடையில உள்ள ஒருவன் தண்ட மனைவிய அழக ரசிச்சு, உங்களுக்கு இந்த கலர் மெச்சாகும், உங்களுக்கு இந்த டிசைன் செட் ஆகும், உங்களுக்கு இந்த தச்சா மாதிரி அவன் சொல்றான், கணவன் சிரித்து கொண்டிருக்கிறார் என்றா இவருக்கு மனைவியா அல்லது ஊருக்கே அவன் மனைவியா? மேலான சோதர்களே, ஒரு வித்தியாசமான மனநிலைமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் ரமதானை நிறைய அமலோடு இபாதத்தோடு கழித்திருக்கிறோம். எனவே இந்த ரமதானோடு மாத்திரம் அமளி பார்க்க முடியவில்லை. நோம்பு பிடிச்சோம், பசித்திருந்தோம் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய ஆடை விஷயத்தையும் நாங்கள் பக்குவப்படுத்தி அழகுபடுத்தினோம் என்றால் தக்வாவை அடைந்த மக்களாக மாறும். எனவே இதுல நிறைய பல விஷயங்கள் மறைஞ்சிடு. எனவே நாங்கள் கவனத்தில் கொண்டு நம்முடைய வீட்டில் உள்ள தாய்மார்களை, சகோதரிகளை, மனைவியை ஒரு அழகான மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய பிரகாரம் ஆடையில் வழிகாட்டி அவர்களை அன்பாக இரக்கமாக அவர்களை வழி நடாத்துவதற்கு எல்லாம் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.